அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நோம்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப்தார்லேருந்து சகர் வரைக்கும் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான். என்னெல்லாம் ரெசிபி செஞ்சுருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலேயே மட்டன், சிக்கன் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு எல்லாம் கழுகி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே கவரில் வச்சோம் அப்படின்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தனித்தனியாக எடுத்து பாத்திரத்தில் போட்டுட்டு எல்லாத்தையும் கழுகிட்டு அதுக்கப்புறம் வந்து சில்லிக்குமே வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்குண்டான வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் யாருமே இல்லை, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வீட்டில் யாருமே இல்லாமல் அமைதியாக வேலை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் அப்படி பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில்லி செய்கிறதுக்கு இன்றைக்கி 65 மசாலா தான் போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ஜேபி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ப்ரமோஷன்லாம் இல்லை, எனக்கு அந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து சொல்கிறேன். கூடவே வந்து தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, கடல மாவு, உப்பு எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது வந்து சகருக்கு தான் செய்யணும், அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா சகர் டைமில் வந்து பொரிச்சிக்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து பிஸ்தா மில்க் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு தான் வந்து பால் அடுப்பில் வச்சுருக்கேன். பாலை நல்லா காய வச்சு வடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த பாலில் பிஸ்தா எசன்ஸ் வந்து சேர்த்திக்கலாம். இந்த பிஸ்தா எசன்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போன வீடியோவில் பாதாம் எசன்ஸ் வந்து காமிச்சிருப்பேன். பாதாம் எசன்ஸ், பிஸ்தா எசன்ஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் மட்டும் நம்ம சூடு பண்ணி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எசன்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சக்கரை போட்டு கலந்தால் போதும், சூப்பராக பிஸ்தா மில்க் வந்து ரெடி ஆயிரும். சில்லுன்னு வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கரெக்டான கூலிங்கில் ரெடியாக இருக்கும். எப்போவுமே கிச்சனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்த உடனே செய்கிற வேலை என்னன்னா, வடைப்பருப்பு ஊற வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா அதை செஞ்சிருவேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு உண்டான எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். இது ரெண்டையுமே முடிச்சுட்டாலே பெரிய ஒரு வேலை முடிஞ்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து மைதா மாவு, உப்பு, கொஞ்சமாக எள்ளு சேர்த்திருக்கேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா பட்டர் கூட சேர்த்திக்கலாம். இது என்ன ரெசிபின்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. கடைசியாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவில் சோடா உப்பு சேர்த்திக்கிறேன். தேவைப்பட்டால் கடைசியாக 2 ஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. சிக்கன்லாம் வச்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாவில் வச்சு பொரிக்க போகிறேன். இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இது பப்ஸ்ன்னு சொல்லவா என்னன்னே தெரியல. சமோசா ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வச்சு சமோசா மாதிரி போட்டு எடுத்துடலாம். என்கிட்ட சமோசா ஷீட் இல்லாதனால இந்த மாதிரி தான் ரெடி பண்ணினேன். பருப்பு வடைக்கு பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஸ்ட்ரைனர் வச்சு ஒரு இடத்துல வச்சுட்டேன். அடுத்ததான் வந்து இந்த போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறேன். இதை ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்திக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய வெங்காயமாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது லைட்டாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா வேக வைக்கணும் அப்படின்னு கிடையாது, சும்மா லைட்டாக வதக்கி எடுத்தாலே போதும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்திட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேவையான மசாலா தூள்லாம் சேர்த்திக்கலாம். அதுக்கு வந்து சிக்கன் பவுடர் சேர்த்திருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மசாலாஸ் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். நோம்பு அப்படிங்கிறதுனால உப்பு காரம்லாம் பார்க்கவே முடியாது, அதனால எல்லாமே கம்மியாகவே சேர்த்திக்கிட்டேன். அடுத்ததான் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கனை வந்து சேர்த்திட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்துடலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம், ஏன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறனால ரொம்பவே குக் ஆயிரும். அதனால ஓரளவுக்கு 70% குக் ஆனாலே போதும். கடைசியாக மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். இது சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். சூடோட மாவில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சிடும். அடுத்தது இன்றைக்கி ஃப்ரூட் ஜூஸில் முலாம்பழ ஜூஸ் தான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். அதையுமே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இதையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூலிங் ஆயிரும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அசர் தொழுக போயாச்சு. அதுக்கப்புறம் அசர்லாம் தொழுது முடிச்சதுக்கப்புறமா திருப்பி வந்து வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மாவை இந்த மாதிரி நல்லா பரத்திட்டு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங்கை வச்சு 4 சைடும் மடிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இதை வச்சு அழகு பார்க்குறதுக்கு டைமுமே இல்லை, அதனால் டக்குன்னு இந்த மாதிரி போட்டு மடித்து எடுத்துட்டேன். கொஞ்சம் வந்து வேகறதுக்கு வந்து சிரமமாக இருந்துச்சு. மொந்தமாக மடித்ததுனால அந்த மாவு கிட்ட மட்டும் ஒரு 80% மட்டும்தான் வெந்திருந்துச்சு. உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெந்திருந்துச்சு. மசாலாலாம் வந்து எண்ணெயில் பிரியாமையும் இருந்துச்சு. ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் மடித்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டேன். அடுத்ததாக உளுந்து வடைக்கும் பருப்பு வடைக்கும் வெங்காயம் எல்லாம் போட்டு கலந்துக்கணும். அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், உளுந்து வடையை விட பருப்பு வடைக்கு எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்குவேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, மல்லி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா 2 மாவையுமே கலந்து வச்சுக்கிட்டேன். உளுந்து வடைக்கு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருவேன். அதே மாதிரி பருப்பு வடைக்குமே வந்து காஞ்ச மிளகாய்
மிளகா போட்டு அரைச்சிடுவேன். அதனால் பச்சை மிளகாலாம் வந்து கட் பண்ணி போடுறதில்ல. சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது அது ஒரு காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சே வயிறு நிறைஞ்சிரும். அதனால் அந்த மாதிரி நான் பண்ணுறதே இல்லை. இப்போ தான் உளுந்து வடை ஷேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. நான் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து முயற்சி செஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கேன். இந்த உளுந்து வடை ஷேப்பே வராது, சும்மா வந்து போண்டா மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுருவேன். இப்போல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து மாவெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷேப்பாகவே போட்டுக்கிறது. அடுத்ததான் இனி ஒரு அடுப்பில் இந்த ஸ்டஃபிங்ஸையுமே போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். 2 சாப்பிட்டாலே போதும், வயிறு நல்லா கும்முன்னு ஆயிரும். ஒரு வேலையாக பார்த்து ஃபைனலாக எல்லாமே முடிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு என்னெல்லாம் பார்த்தலாம். இந்த ஸ்டஃபிங்ஸ் மாதிரி செஞ்சேன், அப்புறம் உளுந்த வடை, அப்புறம் பருப்பு வடை, அப்புறம் வந்து முலாம்பழ ஜூஸ் வந்து செஞ்சேன். அம்மா வீட்டிலேருந்து ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க, அதை வச்சு தான் வந்து நோன்பு திறந்தோம். இந்த பிஸ்தா ட்ரிங்க் வந்து எடுக்கவே இல்லை, இது வந்து தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் தான் குடித்தாங்க. அதோட வந்து கஞ்சி, பேரிச்சம்பழம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அன்னைக்கு வந்து நோன்பு திறந்தாச்சு. நோன்பு திறந்த கையோட அடுத்தது மஹரிபோட டைமுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொழுதுட்டு திருப்பி வந்து கிச்சனுக்குள்ளே போகணும். இந்த பிஸ்தா ட்ரிங்க் வந்து குடிக்கவே இல்லை. சரி தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்தேன். இதெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமா டீ போட்டு குடிச்சிட்டு திருப்பியும் நைட்டுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே செய்யணும். அன்னைக்கு நைட்டுக்கு சகருக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரியாணி தான் செஞ்சேன். நான் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வருஷமே ஆயிடுச்சு. அன்னைக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன், தயிர், லெமனு, பச்சை மிளகா, அப்புறமா ஸ்பைசஸ், நட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பிரியாணி தாளிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு 1 கிலோ கறி 1 கிலோ அரிசி போட்டு தான் வந்து பிரியாணி செய்ய போறேன். அதுக்கு வந்து 1/4 லிட்டர் அளவில் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன், ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 50 மில்லி வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்தேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவில் நெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பே லீஃப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கல்பாசி, ஒரு 4-5 கிராம்பு, 4-5 ஏலக்காய், ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 2-3 பட்டை. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்திட்டேன். பெரிய வெங்காயம் வந்து 400 கிராம் அளவில் எடுத்திருக்கேன். நான் இப்போ சொல்ற அளவுகள் எல்லாமே 1 கிலோ பிரியாணிக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து மசாலா எல்லாம் தூக்கலாக தான் சாப்பிடுவோம், நல்லா ஸ்பைசியாக நல்லா இருக்கணும் சாப்பிட்றதுக்கே. நான் சொல்ற அளவுகள் உங்களுக்கு மசாலா கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து கம்மி பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறமா அரைக்கட்டு அளவில் மல்லி, புதினா அரைக்கட்டு வந்து சேர்த்திருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்தி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், மசாலா இதெல்லாம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 150 கிராம் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவில் சின்ன வெங்காயம் எடுத்து ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே வந்து சேர்த்து கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா 300 கிராம் அளவில் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதையுமே வந்து சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்புமே சேர்த்திட்டு இதை நல்லா மசியற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் முஸ்லீம் வீட்டு சீக்ரெட் பிரியாணி மசாலா இதுதான். இது வந்து ஒரு ஸ்பூன் அளவில் சேர்த்திக்கிறேன். நான் எடுத்தது டீஸ்பூன், அதனால ஒரு 2-3 சேர்த்திருக்கேன். டேபிள் ஸ்பூனில் கணக்கு போட்டோன்னா 1 ஸ்பூன் வரும். அப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தும் போது காரம் குறைவாக இருக்கும், பார்க்குறக்கு கலர் அவ்வளோ அழகாக இருக்கும், அதனால் அது தான் வந்து சேர்த்துனேன். இதை எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் டைம் விட்டு நல்லா பொறுமையாக இந்த பிரியாணி செய்யணும். இந்த சீக்ரெட் பிரியாணி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணது, ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு லெமன் சாறு வந்து சேர்த்திருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப் அளவில் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துனேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்துட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்ல மசாலாலாம் வதங்கணும். அவ்வளோதான், எல்லா மசாலாவுமே இதில் வந்து சேர்த்தியாச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மசாலா, தக்காளி எல்லாமே வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிரும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா இந்த அளவுக்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா அடியில் வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கறி சேர்த்திக்கலாம். நல்லா கறியெல்லாம் சேர்த்தி மசாலா எல்லாம் ஃபுல்லாக டிப் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். கல்லுப்பு தான் நான் வந்து சேர்த்துனேன்.
நல்ல ஒரு டைம் வந்து மசாலா கறி எல்லாமே கலந்துக்கிற மாதிரி வதக்கிட்டு ஒரு 10 1/4 மணி நேரம் வந்து நல்லா அப்படியே விட்டுறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். தண்ணியோட அளவு வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா 1.5 டம்ளர் அரிசி சேர்த்திக்கலாம். புது அரிசி அப்படின்னா ஒரு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துனா போதும். ஏன்னா மசாலால நிறைய தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். அதனால தண்ணி மட்டும் பார்த்து பக்குவமாக ஊற்றிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கறி வந்து 3/4 பாக அளவில் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஒரு 50% குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் அரிசி எல்லாம் போடும்போது விசில் வரும்போது 100% வந்து குக் ஆயிரும். இப்போ இந்த டைமில் நல்லா கழுகி நல்லா தண்ணியே இல்லாமல் வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரே ஒரு விசில் தான், ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அது விசில் வரட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் கிரேவி வந்து செய்கிறேன். அதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்திட்டேன். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துனா நல்லாயிருக்கும். உரிக்கிறதுக்கு டைம் இல்லாதனால பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். கூடவே மல்லி இலை வந்து சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்குமே வந்து பட்டை கிராம்பு பொடி வந்து போடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். பட்டை கிராம்பு பொடி 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் காரத்துக்கேற்ப சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கறியும் கழுவி சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்து எப்போவுமே கிரேவிக்கு உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்க மாட்டேன். அடுத்ததாக சைட் பை சைடாக தயிர் சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தயிர் 1/2 லிட்டர் தயிரில் கொஞ்சம் பிரியாணிக்கு எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விசில் விட்டு பிரியாணியுமே வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த தயிர் சட்னிக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக கேரட் துருவி சேர்த்திருக்கேன். கலருக்காக தான். தேவையான உப்பு சேர்த்திட்டு இந்த மாதிரி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி சேர்த்தினேன். அதோட சீடெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்திருக்கேன். அடுத்ததாக கிரேவியுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்துக்கிறேன். நல்ல கமகமன் வாசத்தோட சூப்பராக இருக்கும். பிரியாணி விசில் எல்லாமே இறங்கிருச்சு. இப்போ பிரியாணியுமே வந்து திறந்து பார்த்தலாம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்துருந்துச்சு. கடைசியாக நெய் ஊற்றி பிரியாணி வந்து கலந்துட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலா மட்டும் கூடுதலாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சாதான் பிடிக்கும். இதே மாதிரி சாப்பிட்டு பழகிருச்சு. அதனால மசாலா எல்லாம் கூடுதலாக சேர்த்திக்கிட்டோம். நெய் ஊற்றிட்டு அடியில் வரைக்கும் கரண்டியை விட்டு நல்லா கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. கறியெல்லாம் வேக வச்சு சேர்த்தல, தாளிக்கும் போது தான் தாளிச்சுட்டேன். அதுவே வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி செஞ்சால் சில்லி இல்லாமையா, சில்லியுமே வந்து பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அதையுமே சைட் பை சைடாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதெல்லாம் செய்யறது பெருசு இல்லை. ஒரு லோடு பாத்திரம் சேரும். இதெல்லாம் கழுவி எடுக்கிறதுக்குள்ள தான் போதும் ஆகும். நான் என்ன பண்ணேன்னா பாத்திரமே சேர விடலை. கை எல்லாமே கழுவி எடுத்துட்டேன். சைட் பை சைடாக குட்டி குட்டி கேப்பில் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி, சில்லி, தயிர் சட்னி, கிரேவின்னு எல்லாத்தையும் வச்சு திருப்தியாக சாப்பிட்டோம். அந்த அன்னைக்கு வெள்ளை சாப்பாடு தயிருமே வந்து எடுத்துக்கிட்டோம். பிரியாணி சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் வரும் அப்படிங்கிறதுனால. அல்ஹம்துலில்லா அன்னைக்கு சகர் வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடியுது. இன்னும் இருக்கக்கூடிய எல்லா நோன்பையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம்ம அனைவருக்கும் தரட்டும். உங்களோட துவால எங்களையும் சேர்த்திக்கோங்க. எங்களோட துவால என்னைக்குமே நீங்கள் இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.